வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியான பெண்ணு கேஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, பல ஆண்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்க. அதாவது கல்யாணம் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வீட்டுல இருக்க நகையெல்லாம் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை ஏமாத்திட்டு போலீஸ் கிட்ட வசமா சிக்கிறாங்க. இவங்க சிக்கினதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில இவங்க சில உண்மையெல்லாம் சொல்றாங்க. அப்பதான் இதுக்கு பின்னாடி வேற சில ஆள்கள்லாம் இருக்கிறது தெரிய வருது. இதை தாண்டி இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் முடிச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நிறைய ஆண்கள் சேர்ந்து சாட் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க போல. அந்த குரூப்ல தான் சாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு பொண்ணு விளையாடி இருப்பாங்க. அந்த பொண்ணு இப்ப வேற ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாட போறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல வச்சு அவளை அமுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப கல்யாண மாப்பிள்ளையா இருக்க சுபாஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட பேரு பிந்து அப்படின்றது. பிந்துவை கல்யாணம் பண்ணிக்க போறது நினைச்சு இவரும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காரு. அப்பதான் கிளம்புன ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாரு என்னன்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு கேட்கும் போது இவங்க அந்த ஃப்ரெண்டை அடிச்சு பறக்க விடுறாங்க. இப்ப மாப்பிள்ளைய என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக வராரு. இந்த இடத்துல பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. சண்டை போட்டுட்டு இருக்கவங்க பிந்துவை லாக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்றது தெரிய வருது. இவங்க பிரச்சனை பண்ணதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆளுங்கெல்லாம் கூட்டு வந்துடுறாங்க. இன்னும் முக்கியமான போலீஸ் வரல போல, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே தெரியல. ஏன்னா இந்த இடத்துல கார்டனிங் ஒர்க் எல்லாம் சாதாரணமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வேற கேஸ்ல இருக்கிறதுனால வெயிட் பண்ண வைக்கிறாங்க போல. இப்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஒருத்தர் வராரு. இவர் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுவார் போல. இவ்வளவு பேர் வாசல்ல நின்னுட்டு இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்ற மாதிரிலாம் மத்த ஆளுங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப ட்ரெஸ்ஸை மாத்தலான்னு வரும்போது அங்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் சீரியல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏமா நீ எப்ப பாரு சீரியல் தான் பாப்பியா, கொஞ்சம் வேலையும் பாருமா அப்படின்ற மாதிரிலாம் விளையாட்டா அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டர் ரூம் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் வேற ஒரு கேஸை பத்தி தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது லேடிஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கடையை நடத்திட்டு இருக்காங்க. அங்க ஃபுட் விளாக் எடுக்க போறோன்ற மாதிரி பசங்க வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு பிரச்சனை பண்றாங்க. சார் எல்லாம் சரியா தான் சார் இருக்கு, இந்த பசங்க வேணும்ட்டே பிரச்சனை பண்றாங்கன்ற மாதிரி லேடிஸ் சொல்றாங்க. ஏண்டா வேணும்ட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அந்த பசங்களை திட்டுறாரு. இப்ப வந்திருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸான அண்ணன் கிட்ட என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அண்ணனும் கேஸை பத்தி சொல்லிட்டு வெளியே கூட்டு வந்துடுறாரு. இப்ப வெளியே இவர் முன்னாடியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கடா, எவனாவது ஒருத்தன் பேசுங்க அப்படின்ற மாதிரி இவர் அதட்டி சொல்றாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான்ற மாதிரி அங்க உட்காந்துட்டு இருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அதாவது இப்ப கல்யாண பொண்ணா இருக்காங்கல்ல அந்த பொண்ணை காட்டுறாங்க. இங்கதான் பெண்ணு கேஸ்ன்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த பொண்ணு நிறைய பேரை ஏமாத்தி இருக்காங்க போல. அதுல கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருப்பாரு. அவரை மட்டும் இவர் உள்ள கூப்பிடுறாரு. என்ன சார் நடந்தது தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பகுதியில இருக்காரு. அங்க பொலிட்டீஷியன் ஆகிற முயற்சியில இருக்காரு. அப்படி இருக்கும் போது கல்யாணம் தள்ளி போயிருக்குல்ல, ஒவ்வொரு பொண்ணா பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரிதான் இந்த பொண்ணு வருவாங்க. இந்த பொண்ணோட உண்மையான பேரு ரோகிணி. ஆனா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பேரை வச்சு ஏமாத்துவாங்க போல. இவருமே இந்த பொண்ணு கிட்ட சிரிச்சு பேசுறாரு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கிறாரு. பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப பிரசன்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த மாப்பிள்ள சுபாஷம் வந்துடுறாரு. சார் இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவ என்னோட பிந்து சார், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. யோ இத்தனை பேர் ஏமாந்து இருக்கிறதா சொல்றாங்க, நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, அவசரப்படாத, நான் விசாரணை பண்றேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார் அவ சரியான ஃப்ராடு சார், ரொம்ப நம்மள நம்ப வைப்பா, அந்த மாதிரிதான் இவனையும் நம்ப வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஏமாந்தவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த சுபாஷ் இருக்கார்ல, இல்ல சார் என் பிந்து அப்படிலாம் இல்லன்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த பொண்ணு ஏமாத்துறான்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருது. இப்ப இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபிள் அக்கா கிட்ட அந்த பொண்ணை கூட்டுவாங்க, அவ போட்டிருக்க நகையெல்லாம் கலட்டி வாங்கிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த அக்காவும் அந்த பொண்ணை கூட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு இவர் கண் முன்னாடி தான் நகையெல்லாம் ஒவ்வொன்னா கழட்டிட்டு இருக்காங்க. இவ தப்பு பண்ணிருப்பாளா மாட்டாளா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. பார்க்க கொஞ்சம் இன்னசென்ட்டான பொண்ணு மாதிரி தான் தெரியுறாங்க. இப்ப நகையெல்லாம் கலட்டி வாங்கிடுறாங்கல்ல, இவருமே வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. ஏமாந்த சிலர் இருக்காங்கல்ல, இவங்களை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அதாவது ஏமாந்த எல்லாருமே வரல, சிலர் மட்டும் தான் வந்திருக்காங்க. இன்னும் சிலரை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அதை மீறி இவர் இருக்காரு பாத்தீங்களா, சேஃபா ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. கொஞ்ச நாள் கஸ்டடியில இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல விடுறாரு.
இவ்வளவு நடந்து கூட சுபாஷால ஏத்துக்கவே முடியல. என்னோட பிந்து அப்படிலாம் இல்லன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை தாண்டி பிந்துக்கு மாற்று ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படும் பாத்தீங்களா, இவர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. மேடம் இந்த ட்ரெஸ்ஸை என் பிந்து கிட்ட தந்துருங்கன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. ஆளுங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா புதுசா ஜாயின் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பேரு பிரான்சிஸ் அப்படின்றது. இன்ஸ்பெக்டர் வரும்போது எல்லாருமே நிக்கிறாங்க. இவர் மட்டும் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் இவரை பார்த்துட்டு யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான் புதுசா சேர்ந்திருக்க கான்ஸ்டபிள் ஏசிபி ரெபேக்கா மேடத்தோட சொந்தக்கார பையன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோக்கு அந்த ரெபேக்காவை சுத்தமா பிடிக்காது போல. ரெபேக்கா மேடத்தோட சொந்தக்காரனா உட்கார்ந்துட்டு இருப்பியா, சீனியர் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்ன்ற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாரு. இந்த ஸ்டேஷன்ல ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க இப்ப ஜெனரலா சில விஷயங்களை பேசுறாங்க. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, விஜய் குமார் அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியன் கூட பிரச்சனை பண்ணிருப்பாரு. உங்க சார் ரொம்ப அவமானப்பட்டார்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க. பொலிட்டீஷியன் விஜயகுமாருக்கும் நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். அவங்க போராட்டம் பண்ணும்போது ஹீரோ ப்ரொடெக்ஷன் தரதுக்காக வந்திருப்பாரு. ஒரு லேடி தடுமாறி கீழே விழ போகும்போது இவர் பிடிக்கிறாரு. தப்பா கொஞ்சம் கைய வைக்கிற மாதிரி இருக்கு. இத காரணமா வச்சு விஜயகுமார் இருக்கார்ல, நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. லேடிஸ் மேல இவன் தப்பா கைய வச்சிட்டான்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதை எல்லா பக்கமும் பரப்பி விட்டுருப்பாரு. அதை பத்தி இந்த 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கார்ல, எங்க சாருமே சரியான சமயம் பார்த்து பதிலடி தருவார்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரோட ஒரு வீடியோவா அந்த விஜயகுமார் வைரல் ஆக்கிட்டாரு பாத்தீங்களா, அதுதான் ஹீரோ திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காரு. அதனால ஹீரோவோட பேரே கொஞ்சம் கெட்ட பேரா மாறி இருக்கும். இப்ப இவர் காதலிச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு கால் பண்றாரு. கூடிய சீக்கிரத்துல 2 பேருமே கல்யாணம் பண்ற மாதிரி பிளான் இருந்திருக்கும். ஆனா இந்த வீடியோ வைரல் ஆனதுனால பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க இந்த கல்யாணத்துக்கு ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. நீ எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு, உன் பேரை நல்ல பேரா மாத்து, அப்பதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்றாங்க. இப்ப ஹெட் கான்ஸ்டபிள் அந்த பொண்ணு கிட்ட பேசலாமா சார்னு கேக்குறாரு. இவருமே பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டாங்க. இவர் என்ன கேள்வி கேட்டாலும் சரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எப்படிலாம் ஏமாத்தி இருக்கின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. எல்லாரும் கூடயும் நல்லா பழகுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்குள்ள நகருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் லவட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. எனக்கு சொந்தக்கார அண்ணன் மட்டும் தான் இருக்காருன்னு அண்ணனை மட்டும் தான் அறிமுகப்படுத்துவாங்க. இவங்க அனாதன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வைப்பாங்க. இந்த பொண்ணு பேரு ரோகிணி அப்படின்றது. வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்கல்ல, அதனால இன்ஸ்பெக்டரும் நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் லேடி கிட்ட சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு. இந்த அக்காவும் நீ அழாத அப்படின்ற மாதிரி சமாதானம் எல்லாம் படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக சுபாஷ் வந்திருக்காரு. சார் அவளுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரியா போய் தந்துக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே பர்மிஷன் தந்துடுறாரு. அந்த சுபாஷ் கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த சாப்பாடை இந்த அக்காவும் பரிமாறுறாங்க. அவங்க சாப்பிடாமே இருக்காங்க. சாப்பிடுமா இந்த பொரியலையும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த அக்கா வச்சிருக்க பொரியலையும் வச்சிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு இந்த பொண்ணு கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. அதனால இந்த பொண்ணு இருக்காங்கல்ல சொல்றன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவை வர வச்சு ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. குறிப்பா வசந்த் அப்படின்ற ஒரு நபரை பத்தி சொல்லிட்டாங்க. இந்த வசந்த பொறுத்த வரைக்கும் கர்நாடகால ரவுடி மாதிரி செயல்பட்டு இருக்கான் போல, நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவனால் தான் எல்லாமே நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கேரளாவை சேர்ந்தவங்க தான். ஆனா ஒரு நில சரிவுல இவங்களோட அப்பாவை இவங்க இழந்திருப்பாங்க. இவங்களோட அப்பா தான் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாரு. அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மாக்கும் இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் கர்நாடகால இருந்திருப்பாரு. அவருக்கு ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையன் இங்க வேணா வாங்க, நான் வேணா சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த பையனோட பேரு ரோஷன் அப்படின்றது. இவங்களுமே கர்நாடகாவுக்கு வந்துடுறாங்க. குறிப்பா பெங்களூருக்கு வந்துடுறாங்க. அந்த ரோஷன்மே இங்கதான் என்னோட வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கிட்ட எல்லாம் கூட்டு வந்துடுறாரு. சோ ரோஷன் இவரால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு. நம்மளும் வேலை தேடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேலை எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ரோஷன் வேலை என்ன தெரியுமா, ஃபங்க்ஷன்லாம் வந்தா ஸ்வீட் செய்வாங்கல்ல, குறிப்பா மைசூர் பாக்கெல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா, அது செய்யறது தான் இவரோட வேலையா இருக்கும். ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறாரு. இவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்காரு. பழக பழக இவங்களுக்கு ரோஷனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்க மாதிரியே உனக்கும் என்ன பிடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரி நேரடியா கேக்குறாங்க. இவருக்குமே இவங்களை பிடிச்சிருக்கும். லைட்டா இவருமே ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி இவங்க 2 பேருமே லவ் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க வந்து சில மாசங்கள் ஆயிருச்சு. இன்னும் இவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கு. ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு இடத்துல இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணிட்டு வராங்க. இவர் என்னாச்சுன்னு கேட்கும்போது பதிலே சொல்லாம இவங்களுமே கோவமா போய் பஸ்ல ஏறி உட்காந்துடுறாங்க. என்ன இங்கேயும் வேலை கிடைக்கலையான்னு கேட்கறாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க சோகமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சாங்க கேளுன்ற மாதிரி சாங்கெல்லாம் கேட்க வைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபீல் பண்ணாத, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
இப்பதான் அம்மா முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறது தெரிய வருது. அம்மாக்கு உடனே ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவங்க கிட்ட காசு கிடையாது. நான் வேணா என்னோட பைக்கை வித்துறேன், அது மூலியமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, நீங்க ஏற்கனவே நிறைய பண்ணிட்டீங்க, நான் எப்படியாவது ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இப்பதான் இவங்க இன்டர்வியூக்கு போன இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. அங்கதான் வசந்தை இவங்க பார்த்திருப்பாங்க. வசந்த் இருக்கான்ல, நீ அழகா இருக்க, இந்த அழகை யூஸ் பண்ணி ஏமாத்த போறோம்னு சொல்லிட்டாரு. அதாவது ஃபேக்கா நீ மேரேஜ் பண்ண போற, அந்த நகையெல்லாம் ஆட்டைய போட்டு என்கிட்ட தர போற, உனக்கும் கமிஷன் இருக்கு, நல்ல காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த வேலைலாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. ஆனா அம்மா இப்படி இருக்காங்கல்ல, இப்ப இந்த வேலையை கூட பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுத்து வசந்த் கிட்ட வந்து வேலை விஷயமா இவங்க பேசிடுறாங்க. வசந்தும் ஏமாத்தி ஒருத்தர் கிட்ட பழக வைக்கிறாரு. அவருமே கல்யாணம் பண்ணிக்கிற முடிவை எடுத்துடுறாரு. நைட்டு நகையை தூக்கிட்டு வந்துருன்ற மாதிரி வசந்த் சிக்னல் கொடுக்குறாரு. அதே மாதிரி இவங்களும் நகையை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு தேவையான காசு கிடைச்சிருது இல்ல, அதாவது இவங்களோட அம்மா செலவுக்குன்னு கொஞ்சம் காசை மட்டும் இவங்க கிட்ட தந்துடுறாரு. நிறைய காசை அவர் தான் எடுத்திருப்பாரு. எப்படியோ அம்மா பிரச்சனையை இவங்க முடிச்சிடுறாங்க. ஆனா ரோஷன் இருக்கார்ல, எப்படிங்க அவ்வளவு காசை ரெடி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, எப்படியோ அம்மாவை காப்பாத்தியாச்சுல, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோஷன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மேற்கொண்டு இவங்க வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நகை கடையில இவங்களுக்கு வேலை கிடைச்சிருது. இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, உன் ஃப்ரெண்டு வந்திருக்காரு, வீட்டுக்கு வான கூப்பிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது வசந்த் உட்காந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. இவர் தான் காசெல்லாம் தந்து உனக்கு ஹெல்ப் பண்ணாராமே அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவன் எதுக்கு திரும்பி வந்திருக்கான்ற மாதிரி இவங்களும் வேகமா கீழே கூட்டு வந்துடுறாங்க. இவர் இருக்கார்ல, திரும்பி சிலர்கிட்ட நீ ஏமாத்தணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி பண்ண, இதுக்கப்புறம்லாம் என்னால பண்ண முடியாது, என்ன விட்டுன்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படிலாம் உன்னை விட முடியாது, அந்த மேரேஜ் போட்டோ என்கிட்ட இருக்கு, நீ பண்ண மாட்டேன்னு சொன்னா இதை வச்சு நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்ற மாதிரி வசந்த் சொல்றான். அப்ப ரோஷன் வராரு. ரோகிணி உன்னை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லியிருக்கா, என்னோட ஃபங்க்ஷன்ல மைசூர் பாக்க தேவைப்பட்டா வாங்கிட்டே ஆர்டர் தரேன்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்டுன்ற மாதிரி நம்ப வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. மேற்கொண்டு ஒவ்வொருத்தனையா ஏமாத்த சொன்னா, வேற வழி இல்லாம நானும் ஏமாத்தினேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது இவங்க ஏமாத்துற வேலையெல்லாம் பண்ணல, வசந்த்னு ஒருத்தன் தான் இவங்களை யூஸ் பண்ணியிருக்கான். சோ நிறைய பேர்கிட்ட பழகிருப்பாங்க, ஃபேக்கா நடிச்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி நகையெல்லாம் தூக்கியிருப்பாங்க. அந்த நகை எல்லாத்தையும் அந்த வசந்த் தான் வச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த விஷயத்த ரோஷன் கிட்ட சொல்லிடுறாங்க. ரோஷன் இருக்கார்ல, அவனுக்கு தெரியாம அவங்க கிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துருன்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுமே நைஸா ஆபீஸ் ரூம்குள்ள வந்துடுறாங்க. அவனுக்கு எதிராக சில எவிடன்ஸ் எல்லாம் இவங்க அங்க இருந்து காப்பி பண்ணிக்கிறாங்க. இப்ப அவன் வரும்போது இவங்க நைஸா அங்க இருந்து கிளம்புற மாதிரி பண்றாங்க. இவன் எதுக்கு பதட்டமா கிளம்புறான்ற மாதிரி அவனும் யோசிக்கிறான். இப்ப அவனுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸையும் இவங்க ரெடி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட தரதுக்காக வந்திருக்காங்க. அந்த போலீஸ்மே நீ போய் பேப்பரை வாங்கிட்டு வான்ற மாதிரி ரோஷனை வெளியே அனுப்பிடுறது. ரோஷன் பேப்பரை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது அந்த பொண்ணு மிஸ் ஆகுறாங்க. ரோகிணி எங்க போனா, ரோகிணி எங்க போனா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த போலீஸும் தப்பானவர் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இவங்க வீட்டுக்கு வரும்போது ரவுடிங்க எல்லாருமே இவங்க வீட்டையே கண்ட்ரோல்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி அம்மாவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க, ரோஷனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏண்டி போலீஸ் கிட்ட போயிட்டா நீ தப்பிச்சிருவியா, போலீஸே என்னோட ஆள் தான் அப்படின்ற மாதிரி இந்த வசந்த் சொல்றான். அப்பதான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வரது தெரியுது. இதை தாண்டி வேற ஒருத்தரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியனு. அந்த பொலிட்டீஷியன் பேரை கேட்டோன்னா கதை கேட்டுட்டு இருக்கவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொலிட்டீஷியன் யார் தெரியுமா, விஜயகுமாரா இருப்பாரு. எது விஜயகுமார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோக்கும் விஜயகுமாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அவனை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப குருன்ற ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த குருவும் ஏமாத்தப்பட்டிருக்காரு போல. டைம் பார்த்து ஸ்டேஷனுக்குள்ள போலான்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவர் ஜாதகத்தை ரொம்ப பாப்பாரு. இதையே அவங்க அட்வான்டேஜா யூஸ் பண்ணி தான் இவரை ஏமாத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் ஒரு லாயரு, எனக்கு தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கவங்க கூட தான் கல்யாணம் பண்ணணும், அதனால தான் உங்க ஜாதகம் பொருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவரை ஏமாத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க தான் பயங்கரமா பேசி பேசி ஏமாத்துவாங்கல்ல. இவங்க ஏமாத்த ஏமாத்த இவரும் வலையில எல்லாம் மாட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்பெல்லாம் ஏமாற உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார், அவ பேசுறது அவ்வளவு நம்புற மாதிரி இருக்கும் சார், யாரா இருந்தாலும் ஏமாந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவருமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல குருக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடும். குரு இருக்காருல, நைட்டு நேரம் பல்ல விளக்கிட்டு இருக்காரு. என்னென்ன பல்ல விளக்கிட்டு இருக்கீங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்கிறான். டே ஃபர்ஸ்ட் நைட்டு கிசு கிசு பண்ணுவோம், அதுக்காக தான் விளக்கிட்டு இருக்கன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. சரி, ஒரு எட்டு அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரூம்க்கு வராரு. அந்த சமயம் அவங்க நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, நகையெல்லாம் பத்திரமா பீரோல எடுத்து வைக்க போறியா, சரி சரி, நான் கொஞ்சம் சரக்கு மட்டும் அடிச்சுட்டு வந்துருவான்ற மாதிரி கேட்கிறாரு. தாராளமா போய் அடிச்சுட்டு வாங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. நீ தூங்க மட்டும் செஞ்சிடாத, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே வெக்கப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கீழே வந்தவரு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிடுறாரு. இப்ப போனா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இவருமே மேல வந்துட்டு இருக்காரு. படிக்கட்டுல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இவர் சந்தோஷமா ரூம்குள்ள நுழையிறாரு.
ரூம்குள்ள நுழையும் போது அவங்க காணாம போயிருக்காங்க. எங்க போயிருக்கா, பாத்ரூம்க்கு போயிருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாரு. எங்கேயுமே இல்லைன்னு தெரியுது. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூட கழட்டி வச்சுட்டு போயிருக்கிறது தெரிய வருது. அவ்வளவுதான், கிளம்பி போயிட்டா போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. இப்படிதான் ஏமாந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரசன்ட்ல இவங்க கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. அவகிட்ட தாடிக்காரன் யாராவது பேசினதை பாத்தியான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. வசந்த் தாடி வச்சிருப்பாருல, அதனாலதான் இப்படி கேட்கிறாரு. அதுக்கு இவருமே ஆமான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இவரும் அசிஸ்டன்ட்டும் அவங்கள பாக்குறதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த சமயம் அவங்க கிட்ட தாடிக்காரன் பேசியிருப்பான், அதாவது வசந்த் பேசியிருப்பான். ஆமா சார், தாடிக்காரன் ஒருத்தன் பேசினதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்கான்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. ஆனா இப்ப இந்த பொண்ணு மேல தப்பு இல்ல, அந்த வசந்த்ன்றவன் தான் இப்படி பண்ணிருக்கான். அந்த வசந்த் அமுக்கணும், விஜயகுமாரை லாக் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பிரான்சிஸ்னு புதுசா வந்த போலீஸ் கவனிக்கிறாரு. அவரோட அக்கா ஏசிபி இல்ல, அந்த ஏசிபி ரெபேக்கா அக்காக்கு கால் பண்ணி எல்லா தகவலையும் சொல்லிடுறாரு. இப்ப ரெபேக்கா என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க. என்னையா இந்த கேஸை இன்னும் முடிக்காம இருக்க, சிம்பிள் கேஸ் தானே, அந்த பொண்ணை வச்சு முடிச்சு விடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம் அப்படி இல்ல மேடம், இன்னும் சிலர் சம்பந்தப்பட்டிருக்கிறது தெரிய வருதுன்னு சொல்லிட்டாரு. யோ, அந்த பொண்ணு ஏதாவது வளரிட்டு இருப்பா, அதெல்லாம் நீ நம்பிட்டு இருப்பியா, சீக்கிரமா இந்த பொண்ணை வச்சு கேஸை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாங்க. இவர் கிளம்பலான்னு நினைக்கும் போது ரெபேக்காவை பார்க்கறதுக்காக விஜயகுமார் உள்ள போயிட்டு இருக்காரு. ஓஹோ, இவங்க எல்லாருமே கூட்டு களவாணி போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவர் எப்படியாவது விஜயகுமாரை எக்ஸ்போஸ் பண்ணும், அந்த பொண்ணு மூலியமா எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது இல்ல, அவங்களோட பேரை நம்ம உமான்னு வச்சுக்கலாம். இப்ப உமாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. உமா, சீக்கிரமா இந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது, அந்த விஜயகுமார் கேவலமானவன்றதை நான் ப்ரூவ் பண்ணிடுவேன், அது மூலியமா உன்னோட வீட்டுல ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா உமா கிடைக்காம போனதை நினைச்சு இவர் பயங்கர ஃபீலிங்ல இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜயகுமார் தான். அந்த விஜயகுமாரை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எனக்கு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு, கண்டிப்பா இந்த வாட்டி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. மறுநாள்ல இருந்து இவர் என்ன பண்றாருன்னா, இவங்க ஏமாத்தினாங்க பாத்தீங்களா, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா கூட்டு போய் இவர் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வசந்த் அமுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சில வீட்டை சேர்ந்தவங்க இவங்க மேல பயங்கரமா கோவப்படுறாங்க, அடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. இன்னும் சிலர் இருக்காங்கல்ல, தயவு செஞ்சு இவளை கூட்டு போங்க, இப்ப என் பையன் வேற கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்படி டிராவல்லாம் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இவங்க மாட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த வசந்த் உசாராயிட்டான் போல. வசந்த பிடிச்சாதானே விஜயகுமாருக்கு இருக்க லிங்க பிடிக்க முடியும், இவங்களால சுத்தமா லிங்கே பிடிக்க முடியல, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது ரெபேக்காக்கு தெரிஞ்சது போல. யோ, என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணான்னு சீக்கிரமா கேஸ முடிக்கிற வழிய பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இங்க இருக்க பிரான்சிஸ் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. மேடம் சரியா கேட்கல மேடம்ன்ற மாதிரி சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப சுபாஷ் இருக்கார்ல, சார் என்னோட பிந்துவை எப்பதான் சார் ரிலீஸ் பண்ணுவீங்க, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. யோ, இருக்கிற டென்ஷன்ல நீ வேற போயான்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப கான்ஸ்டபிள் அண்ணா இருக்கார்ல, சார் அந்த பொண்ணு ரோஷன் ஒருத்தனை பத்தி சொன்னால சார், அந்த ரோஷன் இறந்து போயிட்டான் சார், நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு, நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ஆனா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு கிட்ட சொல்லாதீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இல்ல சார், நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. இப்ப இந்த பொண்ணுமே அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லான்றதுக்காக இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார், அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, ஏன்னா ரோஷன் இதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வரதுக்காக அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த தூக்கிட்டான் சார், அதுக்காக தான் ரோஷன் கதையை முடிச்சிருக்காங்க, ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி கதையை முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இவங்களுமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு கீழே இவங்க வேலை பார்த்தாங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு நாள் ரோஷன் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. ரெண்டு பேருமே சீக்கிரட்டா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போலீஸ் கிட்ட கொண்டு போயிருப்பாங்க, ஆனா போலீஸ் அவங்க ஆளுன்றதுனால பென்ட்ரைவை புடுங்கி வச்சிட்டாங்கல்ல, அதாவது அந்த எவிடன்ஸோட பென்ட்ரைவை புடுங்கி வச்சிட்டாங்கல்ல, அதை கஷ்டப்பட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டே இருக்கட்டும், இங்க இருக்க போலீஸை நம்ப முடியாது, அடுத்து அவன் கேரளாக்கு தானே ஏமாத்துறதுக்காக கூட்டு போறான், கேரளால இருக்க போலீஸ் மூலியமா அவனை எக்ஸ்போஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. இத பத்திலாம் இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இது எதுக்காகமா முன்னாடியே சொல்ல, நான் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், அந்த பென்ட்ரைவை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்குன்ற மாதிரியும் கேட்கிறாரு. இவங்களுமே இந்த பகுதியில இருக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எப்படியாவது இந்த பொண்ணு அங்க கூட்டு போய் அந்த பென்ட்ரைவை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப ரெபேக்கா ஒரு மீட்டிங்ல கலந்துக்க போறாங்க, ஹீரோ அந்த இடத்துக்கு போனோம். இதெல்லாம் வச்சு புதுசா வந்த அந்த கான்ஸ்டபிள் பையன் பிரான்சிஸ் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவை நக்கல் பண்ணிட்டு இருக்கான். நீயும் உன்னோட அக்காவும் எவ்வளவு ஆட முடியுமோ ஆடிக்கோங்க, நீங்க என்ன ஆடினாலும் சரி, நான் பண்ண நினைக்கிறத பண்ணுவேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு போறாரு. இப்ப ஹீரோ ரெபேக்காவை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க அந்த விஜயகுமார் பேசுற மாதிரி ஒரு மீட்டிங் நடக்க போது போல, அதுக்கு பாதுகாப்பு தரதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. இப்ப ரெபேக்கா அதே மாதிரி விஜயகுமார் எல்லாருமே ஸ்டேஜ்ல
பெஞ்சில போய் உட்காந்துடுறாங்க. அங்க வச்சும் ரெண்டு பேருமே சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காங்க. விஜயகுமாரை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கிறாரு. இந்த பிரான்சிஸும் மத்த டெஸ்டுக்காக அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காரு. அப்ப கூட வந்திருக்க கான்ஸ்டபிள் அக்கா போன் பேசிட்டு வந்துடுறேன்னு கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. அவங்க தள்ளி போய் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு ரோகிணி இருக்காங்கல்ல சார், பாத்ரூம் யூஸ் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் அந்த அக்காவை கூப்பிடலாம் நினைக்கிறாரு. அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. சரி நம்மளே கூட்டு போயிட்டு வந்துடலான்ற மாதிரி இவருமே பாத்ரூம் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. இப்ப பாத்ரூம்க்கு வந்தவங்க இருக்காங்கல்ல சார், அந்த அக்காவை கூப்பிட முடியுமான்னு கேக்குறாங்க. ஏன்னு கேக்குறாரு. சார் பீரியட் சார், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நீ பாத்ரூம்லயே இரு, நான் கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா அந்த அக்கா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. போன் பேசினது போதும், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டு வர்றாரு. இந்த அக்காவும் வந்து கதவை தட்டுறாங்க. ஆனா அந்த கதவை வேற ஒரு பாட்டி தான் திறக்கிறாங்க. என்ன பாட்டி இருக்காங்க, அப்ப அவ எங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ நம்ம போற கேப்புக்குள்ள தப்பிச்சு போயிட்டா போல அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. விடக்கூடாது, எல்லா பக்கமும் தேடணும் அப்படின்ற மாதிரி இவர் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. உண்மை என்னன்னா இந்த கான்ஸ்டபிள் அக்கா தான் ஏமாத்தி அனுப்பி விட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த கான்ஸ்டபிள் அக்காவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பொண்ணை தப்பிக்க வச்சு அந்த பொண்ணு சொல்ற இடத்துக்கு கூட்டு போறதுக்கு தான் இந்த பிளான் நடக்குது. இப்ப பிரான்சிஸ் ரெபேக்காக்கு கால் பண்றாரு. அவ தப்பிச்சிட்டாக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இங்க இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்டயும் அந்த கான்ஸ்டபிள் அக்கா தப்பிக்க விட்டுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் அந்த ரோகிணி இருக்காங்கல்ல, யாருக்கும் தெரியாம வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவங்கள இவரும் பிக்கப் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காரு. வழியில செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. செக்கிங்ல போலீஸ் இவங்களை பார்த்துட்டா பிரச்சனை இல்ல, செக்கிங்ல மாட்டாம போனோன்ற மாதிரி இவரும் வளைஞ்சு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த பென் டிரைவ் ஒரு பஸ் ஸ்டாப்ல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பஸ் ஸ்டாப்ல லாக்கர் மாதிரி இருக்கும்ல, அங்கதான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சாமர்த்தியமா அந்த பஸ் ஸ்டாப் இருக்கிற இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. ஆனா பஸ் ஸ்டாப்ல லாக்கர் வச்சிருக்கவங்க ஏதோ ஒரு கார்டு மாதிரி வச்சிருக்கணும். அந்த கார்டு இருக்கான்ற மாதிரி அங்க இருக்கவர் கேக்குறாரு. கார்டெல்லாம் காட்ட முடியாது, நான் போலீஸ், எடுத்து தான்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப எடுத்து தந்துடுறேன்ற மாதிரி இவருமே எடுத்து தந்துடுறாரு. ஒரு பேக்கா தான் இருக்கும். அந்த பேக்குக்குள்ள இருந்து இவங்களும் பென் டிரைவ் எடுக்கிறாங்க. இதான் சார் பென் டிரைவ் அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயும் தந்துடுறாங்க. இவங்க கிட்ட இருக்க போன் மூலியமா வசந்த கான்டாக்ட் பண்ண முடியும். அவனை கான்டாக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லு, அவன் வரும்போது நான் அமைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி வசந்த கான்டாக்ட் பண்ணிடுறாங்க. வசந்த் வருவான், அமைக்கிறலான்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்ல, இவருக்கு வேண்டிய ஆளுங்கெல்லாம் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு ஏதோ தெரியுது போல. அதை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்துல மும்மரமா இருக்கிறதுனால அவங்களோட கால் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவன் வருவான், அமுக்கணும்ன்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கவனமா இருங்கன்ற மாதிரி ஆளுங்களுக்கும் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல தாடி வச்ச மாதிரி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் தான் வசந்த் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா. வேகமா அவனை நெருங்கி வந்து ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ணிடுறாங்க. டே வசந்த் மாட்னியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் நான் வசந்த் எல்லாம் இல்லன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவன் வசந்த் இல்லைன்னா நம்ம தான் தப்பான ஆளை புடிச்சிட்டோம் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப நிமிந்து அந்த பொண்ணை பார்க்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்த இடத்துல காணாம போயிடுறாங்க. அதுக்குள்ள இவன் எங்க காணாம போனா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. வசந்த் தான் நம்மள டைவர்ட் பண்ணிட்டு ரோகிணியை தூக்கிட்டான் போல. இதுல நிச்சயமா விஜயகுமாருக்கும் சம்பந்தம் இருக்கும். விஜயகுமாரை பாத்துரலாம், நம்ம கிட்ட தான் பென் டிரைவ் இருக்குல்லன்ற மாதிரி இவர் வேகமா ஸ்டேஷனுக்கு வராரு. அங்கதான் விஜயகுமாரே உட்காந்துட்டு இருப்பாரு. விஜயகுமாரை போட்டு இவர் அடின்னு அடிக்கிறாரு. யோ எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்கும் போது என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி இவரும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஸ்டேஷன்ல இருக்க ஆளுங்களும் அவசரப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அதை மீறியே இவர் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. சீக்கிரமா அந்த பென் டிரைவ்ல இருக்க எவிடன்ஸை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே ஏதோ சொல்ல வரதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் கேட்காம பென் டிரைவ போட சொல்லிட்டாரு. இப்ப பென் டிரைவ போட்டா அதுக்குள்ள ஏசுதாஸ் சாங் தான் இருக்கு. நான் இந்த சாங்க போட சொல்ல, இவனுக்கு எதிரா எவிடன்ஸ் இருக்குல்ல, அதை போடுங்கன்னு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் சாங் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. நாங்க சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டீங்க சார், முதல்ல அதை கேளுங்க. இந்த பொண்ணு தான் சார் ஏமாத்துக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது இந்த பொண்ணு தான் ஏமாத்தினாலா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இவங்களை ஏமாத்தின ரோகிணி இருக்காங்கல்ல, வேற ஒரு பஸ்ல ஏறி இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரோகிணி தான் தப்பு பண்ணிருப்பாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு வழியை யோசிக்கும் போது அங்க ஓடிட்டு இருக்க சீரியலை பார்த்திருப்பாங்க. அந்த சீரியல்ல வந்த கதையை தான் இவங்க கதையா சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு அம்மா கிடையாது, அதே மாதிரி ரோஷன் ஒருத்தர்லாம் இவங்களோட வாழ்க்கையில வரவே இல்லை. இது எல்லாமே கதையா தான் இருக்கும். வசந்த்னு ஒருத்தன் வந்ததா சொன்னாங்கல்ல, அது கூட உண்மை கிடையாது. இது எல்லாமே அந்த சீரியல்ல அன்னைக்கு வந்த எபிசோடு கதையா இருக்கும். அந்த கதையை தான் ஏமாத்தி இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. எங்க சார் கண்டிப்பா அந்த விஜயகுமாருக்கு பதிலடி தருவார்னு கான்ஸ்டபிள் அண்ணன் பேசியிருப்பாரு. அந்த விஷயத்தையே இவங்க காதுல வாங்கியிருப்பாங்க. விஜயகுமாரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு கோர்த்து விடலாம், அப்பதான் இன்ஸ்பெக்டரை ஏமாத்த முடியும்னு பிளான் பண்ணி ஏமாத்திருப்பாங்க. மொத்தத்துல யார் சொல்லியே இவங்க பண்ணல, இவங்க ஏமாத்தணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் பிளான் பண்ணி நிறைய ஆண்களை ஏமாத்திருப்பாங்க. இதை தாண்டி இவங்க வந்தாங்க பாத்தீங்களா, அப்பயே ரோஷன் ஒருத்தன் இறந்து போயிருக்கான்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும்.
இவங்க ரோஷன் ஒருத்தனை பிக்ஸ் பண்ணலாம் நினைச்சாங்க பாத்தீங்களா? அப்படி பிக்ஸ் பண்ணும்போது ரோஷனோட அடையாளமா இறந்து போனவனோட அடையாளத்தை இவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு சொன்னவன் தான் இறந்து போயிட்டான் போல, அந்த விஜயகுமாரும் ஆளுங்களும் தான் சாவடிச்சிட்டாங்க போலன்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. இவங்களை அந்த பொண்ணு தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க வச்சிருப்பாங்க. ஏமாந்த எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவ வாழைப்பழம் மாதிரி பேசுவா சார், அவ பேசினா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நம்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப இன்ஸ்பெக்டரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. தேவையில்லாம இந்த ஆளை வேற அடிச்சுட்டுமே அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி விஜயகுமார பார்த்துட்டு இருக்காரு. ரெபேக்கா விஜயகுமார ஜெயிக்கிறோம்னு நினைச்சு இப்படி ஏமாந்துட்டுமேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. சோ இவருக்கு இந்த இடத்துல சஸ்பென்ஷன் மாதிரி கிடைச்சிருது. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கணும், நம்மளை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டால அவளை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே வெறித்தனமா தேடிட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒருத்தர் ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கும். இப்ப மூணாவதா ஒரு மலையாள பொண்ணை பார்த்திருக்கேன், அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதே கோயிலுக்கு இன்ஸ்பெக்டருமே அழகு குத்துறதுக்காக உமா கூட வந்திருக்காரு. அதாவது வீட்டுல பேசி அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாரு போல. இந்த இடத்துல அழகு குத்தி சுத்தி வரலான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா சுத்த ஆரம்பிக்கிறது. அந்த மாப்பிளையுமே எதிர வந்துட்டு இருக்காரு. அந்த மாப்பிள்ளை கிட்ட ஒரு பொண்ணு பேசுற சவுண்டு கேட்டோன்னே இந்த இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகி திரும்புறாரு. ஏன்னா அந்த மாப்பிள்ளைய தான் இப்போதைக்கு ரோகிணி ஏமாத்திட்டு இருக்காங்க. அடி பாவி, அடுத்தவனை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டியா, உன்னை விட மாட்டேன்னு இவர் கோபமா துரத்துறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.